என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகமானது நமக்கு ஒரு ஆழ்ந்த கருத்தை முன்வைக்கிறது. இயேசுவுக்கு நான் உண்மையான சகோதரனாகவோ சகோதரியாகவோ வாழ்ந்திருக்கின்றேனா? இறைவனின் திருவிழத்தை நிறைவேற்றுபவர்தான் தன் சகோதரரும் சகோதரியும் தாயுமாவார் என்று அறிந்தும் கேட்டும் படித்தும் இந்த இறைவனின் திருவிழம் என்ன என்பது அறியவும் அதன்படி வாழவும் நான் முயற்சி செய்திருக்கிறேனா என்று ஆராய்ந்து சிந்திக்க இன்றைய இறைவார்த்தை நம்மை தூண்டுகிறது. நான் உங்களுக்காக பல திட்டங்களை வகுத்திருக்கிறேன். அவை உங்களுக்கு கேடு விளைவிப்பதற்காக அல்ல, மாறாக உங்கள் நல்வாழ்வின் திட்டங்களே அவை. ஆக இறைவனின் திருவிழம் நாம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இறை அனுபவத்திலும் இறை பிரசன்னத்திலும் வாழ வேண்டும் என்பதுதான். ஆதி பெற்றோர்கள் மூலம் நுழைந்த பாவமானது நம்மை இந்த மகிழ்ச்சியில் இருந்தும் இறை அனுபவத்தில் இருந்தும் இறை பிரசன்னத்தில் இருந்தும் பிரித்து சாவிற்கிட்டுச் சென்றது. இந்த சாவின் நிலையில் இருந்து மீட்பதுதான் இறைவனின் திருவிழமாக அமைந்தது. அதற்காக அவர் தன் ஒரே மகனை பலியாக இவ்வுலகிற்கு தருகிறார். தந்தையின் விருப்பத்தை அறிந்த மகன் நாம் இழந்த அந்த மகிழ்ச்சியை மீண்டும் அடைவதற்காக பாடுகள் பட்டு சிலுவை மரணத்தை ஏற்றார். என்னை அனுப்பியவரின் திருவிழத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு என்று சீடர்களுக்கு எடுத்து கூறி தன்னுடைய வாழ்வையே நமக்காக அர்ப்பணித்தார் என்று அவர் நம்மிடம் கேட்பது என்ன? நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இறைவனுக்கு ஏற்புடையதாய் அமைகிறதா? இதைத்தான் சிந்திக்க தூண்டுகிறார். கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றுபவரே என் தாயும் சகோதரரும் சகோதரியும் ஆவார் என்று கூறிய இயேசு தன் தாய் மரியாவை மறைமுகமாக உயர்த்தி கூறுகிறார். அந்த தாயைப் போல நாமும் இறைவனுடைய திருவிழத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இயேசுவின் ஆசை. காரணம், மத்தேயு 4:4 கூறுவது போல மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். ஆகவே நாமும் மரியாவைப் போல இறைவார்த்தையை படித்து தியானித்து கடவுளின் திருவிழத்தை அறிந்து அதன்படி செயற்பட முயற்சிப்போம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள் வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன். ஆமேன். நெஞ்சின் நோகங்கள் அதை மிஞ்சும் பாரங்கள், நெஞ்சின் நோகங்கள் அதை மிஞ்சும் பாரங்கள், தஞ்சம் இன்றியே
எனக்கு தெரியும்.